சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரணுன்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல் நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ஒரு 10-15 நிமிஷம் போல் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பால்ஸ் இந்த மாதிரி உருட்டிட்டு உடனே தேய்ச்சி போட்டால் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. இப்போ தோசை தவாவை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வரமாவு கொஞ்சம் தூவுறதுக்கு எடுத்துக்கோங்க. உருட்டி வச்சுருக்க ஒரு பால்ஸை எடுத்துகிட்டு வரமாவில் தடவிட்டு இப்போ நம்ம தேய்ச்சி போட வேண்டியதுதான். தேய்க்கவே அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பெருசாக சேர்த்துக்கு தேய்ச்சிக்கோங்க. இந்த சைஸில் தேய்ச்சிங்கனாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தோசைக்கல்லில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 2-3 வாட்டி போல் திருப்பி விட்டிங்கனாலே போதும். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி மேலே இன்னொரு வாட்டி அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.